ஆடி அமாவாசை அப்படின்னாலே சொரிமுத்து ஐயனார் கோயிலை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்துலலாம் பான தீர்த்தம் ஒடுங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு, அந்த வயசான வயசான அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பேர குழந்தைகளை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு வந்து அவர் சொரிமுத்து ஐயனாரை கும்பிடுற அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும். சரி, இந்த சொரிமுத்து ஐயனாருக்கு ஏன் இவ்வளோ பெரிய பாசம்? சொரிமுத்து ஐயனார் எப்படி வந்தார்? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெடுங்காலத்துக்கு முன்னால் அகத்திய மாமுனிவர் இந்த பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் தாமிரபரணி உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. தென்கையிலையில் நம்ம வடக்கு இலயத்தில் வந்து சிவபெருமானுக்கும் சக்திக்கும் திருமணம் நடக்கும்போது இங்கே வந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே வந்து உலகை சமன் படைத்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல போயிட்டு திரும்ப வரும்போது இந்த இடத்துல உட்காந்து அவர் வந்து பெரிய தியானத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு தியானத்தில் தென்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஐயன் மகாலிங்கம் என்ற பெயரில் அவர் கூட வந்து பிராமர சிருஷ்டி உள்பட தெய்வங்கள் புடைசூல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காட்சியை வந்து பார்த்துருக்காரு. உடனே பார்த்தோன்னே ஆகா, இது அருமையான இடம்லாம், இதே மாதிரி ஒரு காட்சியை வந்து நீங்கள் இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது அன்னைக்கு ஆடி அமாவாசை. அப்போ ஆடி அமாவாசையில் யாரெல்லாம் தாமிரபரணியில் குளித்து இந்த ஐயனை வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சகல பாக்கியமும் சௌகரியமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு வந்து பரமனிடம் வேண்டியிருக்காரு. அவரும் அதே மாதிரி உத்தரவு கொடுக்குறாரு. உத்தரவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் பரமன் மேல வந்து பூ சொரிகிறது. பூ சொரிகிறதோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முத்துக்கள்லாம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா பூக்கள் சொரியும் காரணத்தினால் சொரி அப்படின்னு சொல்லி முத்து போன்ற ஆண்டவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சொரிமுத்து ஐயனார் என்று அவருக்கு பெயர் வந்து வைக்கப்படுகிறது. 12 காலங்களுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து அழிஞ்சு போயிருது. அழிஞ்சு போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்டமாற்று முறை தான். மாட்டு வண்டியில இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு போகிறது வழக்கம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓர் இடத்துல கல் தட்டி நிற்குது. அந்த இறங்கி வந்து பார்க்கும்போது அங்கே ரத்தம் பீறிட்டு வருதாம். ரத்தம் பீறிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்னன்னு கேட்க ஒரு அசரீர் சொல்றது, இந்த இடத்துல தான் நான் சொரிமுத்து ஐயன் அகத்தியரால் ஒரு கண்டுபிடிக்கப்பட்டவன். நான் வந்து ரொம்ப நாள் 12 காலமாக இப்போ வந்து பூமிக்குள்ள இருக்கேன். என்னை வந்து கோயில் கட்டி வணங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருந்த செல்வந்தர்கள்லாம் செஞ்சு கோயில் கட்டி அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அப்புறம் கோயிலுக்கு எல்லாருமே போறாங்க வராங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சேர மன்னன் வந்து ஒரு 80,000 ஏக்கர் வந்து அந்த பகுதியை வந்து கொடுக்கும்போது அது வந்து சிங்கப்பட்டி ஜமீன்தாருக்கு அந்த இடம் பாத்தியப்படுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு வந்து அங்கே நிறைய பேர் பூக்குழி இறங்குவாங்க. பூக்குழி இறங்கும்போது பட்டத்து ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கப்பட்டி ஜமீன்தார் உட்கார்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட வந்து உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு தான் அவங்க வந்து பூக்குழி இறங்குறத வழக்கமாக கொண்டு வந்தாங்க. ராஜா இருக்கும்போது வரைக்கும் இது அப்படின்னு தான் நடந்தது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, இவ்வளவு பெருமைமிக்க இந்த இடத்துக்கு இப்போ போகக்கூடிய மக்கள் பிளாஸ்டிக் கழிவுகள், தாமிரபரணி அசுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாம சுவாமியை மட்டும் வணங்கிட்டு செல்வங்களையும் முத்துக்களையும் நீங்க வந்து அள்ளிட்டு வரணுமே தவிர பாவத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி கோயிலை பற்றி, இந்த இப்போ சொரிமுத்து ஐயனார் கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம்.